அஸ்ஸலாமு வீவர்ஸ். இப்போ கோட்ஸ் இது வந்து நாங்கள் இதில் நிப்பாட்டணுன்றா இந்த ப்ரோ வந்து இது உள்ளுக்கிட்டு இந்த விஜயில் கேப்டனையே அடுக்கி போட்டு வெளியே வர மணி காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டரில் நான் நடித்த இந்த ப்ரோ வந்து என்ன செய்யறா வெளியாகுது. வெளியாகி இப்போ போகிறதுக்கு மஞ்சள் போட்டு பாதிப்பு வராங்க வெளியே. அது வந்து இந்த ப்ரோ வந்து மறைஞ்சிடுது. ஆனால் எனக்கு இது சின்ன டவுட் வந்து இப்போ இந்த ப்ரோ வந்து இந்த விஜயை விட்டு ஜீவனை நடித்து போயிடுச்சு. அப்போ அந்த ஜீவன்ற கேரக்டர் அங்கே போனால் அந்த ப்ரோவில் இதில் இந்த ஒரு மச்சம் மணி ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் வெளியே வந்து கலட்டின அந்த க்ரோக்கு அந்த அடையாளம் இருக்கலை. உண்மையாகவே அந்த இடத்துல ஜீவன் வந்தானா இல்லை க்ரோ சண்டை பிடிச்சா இல்லை ஜீவன் உருவத்திலே தாடி மீசை வைக்காமைக்கு ஒரு க்ரோவை அவங்க செஞ்சுக்கிறாங்களா? அதுதான் எனக்கு புரியலை. இதில் சோகம் என்ன போட்டிப்பாங்களா, விஜய் தோளுக்கு மேலே வளர்த்து ஜீவன் சொல்கிற மகன் என்ன செய்கிறாங்க, ஒரு செத்த மணி செஞ்சாங்களா ஒரு ரவுடிகளை கையில் சிக்கி கொடுமைக்கு ஆளாகிறான். அப்புறம் அவனை வந்து இந்த ரவுடி வந்து வளர்க்குறான். அவன் வந்து அவனை அப்பான்னு கூப்பிட்டு செய்கிறான். ஆனால் உன் அப்பா இந்த இவன் காந்தி அவன் இப்படி போய் என் குடும்பத்தை அழிச்சான்னு சொல்கிறேன். என் குடும்பத்தை அழிச்சவனை பழி வாங்குறது நான் எப்படி நீ வச்சு அப்பா அப்படின்னு சொல்கிறான். இங்கே போய் இவங்க 4 பேரும் இறுதி மலைக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க இறுதி மலை போகிறதுக்கு விஜய் திரும்பி உள்ளுக்கு வரதுக்கு ஐம் வெயிட்டிங்கு அந்த குரோ சொல்லுது. அதுபோல் இவங்க தலைவரை ஃபோன் இருக்கிறவா, அந்த தலைவரை ஃபோனை 2 கேங்குமே இங்கே ஜீவன் இங்கே விஜய் வைக்கிறாங்க. காந்தியில் அடிச்சுன்னு சாகுறாங்க. இங்கே இந்த பாபு வரான். இப்போ பாபு வந்து என்ன செய்கிறாங்க, இப்போ விஜயன் இந்த ஜீவன் வந்து கூப்பிட இருக்க பார்ப்பான். அதுக்கப்புறம் விஜய் அலர்ட் பண்ணி அவனை ஒரு இடத்துல ஓட வைப்பான். அந்த டைமில் தான் என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து அவன் ஒரு வீட்டுக்குள்ளே போய் இந்த பாபுவை தேடி இவங்க போகிறாங்க. இப்போ விஜய் கூட்டத்துலேருந்து ஒருத்தன் போகிறான். இவரை வர போய்த்து அப்படின்னு ஃபோனை வாங்கிட்டு அவனை ஒரு ரூமில் தள்ளி போட்டு வந்துடுவான். அந்த டைமில் பார்த்து இவரை பார்த்து இவரும் ஒரு ஹீரோ, அவனை பிறகு சன்னி வந்து கொடுத்துக்கலை. ஆனால் இவரை பார்த்து ஜீவன் சொல்லிட்டு கொண்டு போட்டு பேத்துருவாங்க. அது விஜய் ஜீவன் வாரில் அதுவும் ஒரு ஃபோன் தான். அது விஜய் வந்து இந்த தகவல் வருகிறது, இந்த இவங்க வந்து இங்கே வாரமணி அந்த உடனே ஜீவனுக்கு கால் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி அந்த ஃபோனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறான். அந்த க்ரோனும் என்ன செய்கிறான், உடனே இந்த நான் செய்கிறேன்னு டென்ஷன் ஆகிடுங்க. அந்த தங்கச்சி வந்து கேட்பான், என்ன அண்ணா நீங்கள் என்ன செய்கிற இப்படின்னு, நீங்கள் மேட்ச் பார்க்க போகிறேன்னு கேட்காலும் இல்லைன்னு சொல்லிடுவோம். என்ன செய்கிறேன் வச்சு நீ இருக்கும் போது தான் இவனுக்கு இவ்வளோ ஞாபகம் வருது. உடனே இவரை போய் பிளாக்மெயில் பண்ணி அவனை நிப்பாட்ட வைக்கிறாங்க. இப்போ இவங்க அப்பாவுக்கு கால் பண்ணவும் உடனே பிரசாந்தும் கருத்துறான். கொஞ்ச நேரத்தில் இவங்களுக்கு இந்த தகவல் வரும். இவன் வந்து அவளை தடுத்துட்டு போவான். என்ன நம்ம ரப்பு காட்டுவாங்க. ரப்பு வந்து என்ன செய்வான், அவர் மூச்சடிக்க கொண்டுருவான். அப்போ நமக்கு தெரியாது ரப்புவும் இல்லைனா நம்ம இந்த வெடிகுண்ட ட்ரெயினுக்கு வச்சு ரப்பு அப்படிங்கிறதுக்கு ரப்பு இப்படி அங்கே மாறினான் அப்படி கொஸ்டின் தான் எல்லாருக்கும் இருக்கும். அந்த கொஸ்டின் என்னென்ன ஈவனை இங்கே பக்கம் விஜய்க்கு எதிர்பார்த்து இருப்பின் மட்டும் நம்ம பிரபுவையும் விஜய் நல்லா ஏற்றிட்டு 2 பேரை யாரும் சரி அடிச்சுன்னு சாகட்டு அவங்க வந்து பிரபுவாக அங்கே பக்கம் இழுத்து கொண்டிருக்கலாம். அந்த ஒரு இதில் எனக்கு இதை இருக்குது. அப்படிலாம் இதாகி பல படத்துங்களை வந்து 2 பேர் நண்பரையும் அடிச்சுக்க வைக்கிற மாதிரி இங்கே பிரபுவையும் விஜயும் அடிச்சுக்க வைக்கிறது அந்த ரவுடியில் ஒரு பிளேனாக இருக்கலாம். அதுக்காக வேண்டிதான் உடனே என்ன செஞ்சுருப்பான், பிரபுவை அவங்க பக்கம் எடுத்துக்கணும். இப்போ அவங்கள என்ன அடிச்சுன்னு சாகுவாங்க. அப்போ தூக்கில் என்ன செஞ்சுப்பான், உடனே இவள் செத்துட்டாள்ன்ட்டு அவங்க முன்னாடி சொல்லி இவன் கத்துமணி ஒரு டாமாவை போட்டிருப்பாங்க. டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி விஜய் இது இவன் கொண்டு ஃபுல் தான் கண்டுபிடிச்சி உடனே ஃபெசான்ட்டு சொல்கிறான். அதோட ஜீவனை ஜெயிலுக்கு கொண்டு வந்து அடைக்கிறாங்க. அடைச்சி விசாரணை போகிற மாதிரி காட்டுறாங்க. அது வந்து இந்த ப்ரோ வந்து கொஞ்சம் ஜெயிலுக்கு வைக்குது. இப்போ மற்ற இவங்க இதை செஞ்சு நிற்குது. அது போய் என்னென்ன நடக்குதுன்னு நாளைக்கு இதை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட் லுக்.